குவார்டர் ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்து விட்டோம். யூரோஸ் 2024ல வெறும் 4 மேட்ச் தான் லெஃப்ட் கோ. இதுல வந்து நம்ம அண்ணனுக்கு வருமா இன்னொரு யூரோ ட்ரோஃபி? வேர்ல்டு கப் தான் ஏமாத்தி விட்டாங்க. எங்கேயாச்சும் வருமானம் அண்ணன் ஒரு பக்கம், பிரான்ஸ் மறுபடியும் ஜெயிக்கணும்னு இன்னொரு பக்கம், ஜெர்மனி நாங்க தானே ஹோஸ்ட் எங்களை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்ற ஜெர்மனி ஒரு பக்கம். ஆனால் எல்லாத்தையும் விட பறந்துகிட்டு இருக்கிற ஸ்பெயின் ஒரு பக்கம். குவார்டர் ஃபைனல் நடக்கும்னு பார்ப்போம். வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேஜ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூரோஸ் 2024 உடைய குவார்டர் ஃபைனல்ஸ் ப்ரிவ்யூ. இதுல வந்து 4 கேம்ஸ், 8 டீம் தான் பாக்கி இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே ரவுண்ட் ஆஃப் 16 நடந்து முடிஞ்சு ஒரு வழியே இங்கே வந்துட்டோம். இப்போ எல்லாருமே வந்து பிக் பவர் ஹவுசஸா ஃபேஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் மட்டும்தான் பாக்கி இருக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே பெரிய கண்ட்ரி இருக்குன்னா ஒரே ஒரு சின்ன கண்ட்ரி பயங்கரமா வந்து குவாலிஃபை ஆகி இப்போ குவார்டர் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. டர்க்கி அவங்க தான் வந்து மீதி இருக்காங்க. டர்க்கியே they are going to face Netherlands. பட் அதுக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கேம் ஃப்ரைடே நைட் நம்மளுக்கு நடக்குது 9:30 PM ஸ்பெயின் வர்சஸ் ஜெர்மனி. இது வந்து இருக்கிறதுலே பவர் ஹவுஸ். நான் வந்து போன இதில் ரவுண்ட் ஆஃப் 16 ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், இந்த 2 டீமில் ஏதாச்சும் ஒரு டீம் தானே ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த 2 டீம் தான் அடிச்சு மோதிக்கிறாங்க. அதனால பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இதில் வந்து நம்ம டெலஃபுவன்தே வர்சஸ் நாகல்ஸ்மேன் வந்து எனக்கு இன்க்ரெடிபிள் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா பயன் ம்யூனிக்ல சம்மந்தம் இல்லாமல் அவனை வந்து சாக் பண்ணாங்க. ஒரு சின்ன இஷ்யூ வந்துச்சு. பட் அந்த இஷ்யூ ஃபுட்பாலிங் சைடில் எதுவுமே வந்து ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை. பட் அந்த ஒரு போர்டு வந்து அப்போ இருந்த போர்டை வந்து சாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போர்டையே சாக் பண்ணாங்க. ஸோ அதனால் நாகல்ஸ்மேன் மேலே எனக்கு பயங்கர ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. நாகல்ஸ்மேன் வந்து ஒரு புது கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க கிளப் சைடில். எனக்கு வேணாம், நான் ஜெர்மன் நேஷனல் சைட்லேயே இருந்துக்கிறேன்னு சொல்லி இருந்தாப்புல. ஸோ வெரி யங் கோச், வெரி எக்ஸைட்டிங் கோச். குரூப் ஸ்டேஜஸ்லையும் பார்த்தோம், இதுலையும் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் வந்து ஒரே 2 கோல் தான் அகெயின்ஸ்ட் கன்சீட் பண்ணியிருக்காங்க. 10 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தே பிளே வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபுட்பால் டு வாட்ச். நாகல்ஸ்மேன் கிளப் ஃபுட்பால் பயன் ம்யூனிக்ல இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். செம்மையாக விளையாடுறீங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் நாகல்ஸ்மேன் வந்து ஒரு பெரிய டாக்டிஷியன். ஸோ இன் கேமில் கூட அவர் வந்து டாக்டிக்ஸை மாற்றுவார், ஃபார்மேஷனே கூட மாற்றுவார் இன் கேம்லேயே. அவர் அந்த அளவுக்கு ஒரு பிரேவ் மேனேஜர். அவர் வந்து பயப்பட மாட்டார். நிறைய பேர் வந்து நடு கேமில் எப்படா பிளேயர்ஸுக்கு எப்படா புரியும் அப்படின்னா பேசுவாங்க. அவர் நான் மாற்றி காட்டுன்னு சொல்லிட்டு நிறையா டாக்டிக்கல் ஃபார்மேஷன்ஸ் பண்ணுவார். பட் இந்த கேமில் முக்கியமாக நாகல்ஸ்மேனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஏன்னா ஸ்பெயின் வந்து பறந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கோல் தான் கன்சீட் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் 9 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு கோல் தான் கன்சீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஓன் கோல். லாஸ்ட் கேமில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்து 12 நிமிஷத்துலேயே வந்து அந்த லீ நோமேட் வந்து ஒரு ஓன் கோல் போட்டாப்புல. ரொம்ப ஃப்ரைட்டனிங்காக இருக்குப்பா இந்த ஒரு ஸ்பெயின் டீம். ஏன்னா அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் ஆஃப் மொராட்டா, நிக்கோ வில்லியம்ஸ் அண்ட் லமீன் யமால் இவங்க எல்லாம் வந்து வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க. லமீன் யமால்லாம் நான் வந்து இவ்வளோ ஒரு நேஷனல் டீம் செட்டப்ல இவ்வளோ நல்லா விளையாடுவாருன்னு எதிர்பார்க்கல. நீங்கள் உடனே வந்துட்டு ஸ்டாட்ஸ் வைஸ் அவன் எதுவுமே பண்ணலையே. எனக்கு ஸ்டாட்ஸ் வைஸ் நீங்கள் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வின்னர்ஸ் மட்டும்தான் வந்து பெஸ்ட் டீம் ஆஃப் தி இயர்ல இருக்க முடியும். ஸ்டாட் வைஸ்லாம் பார்க்க முடியாது. அந்த பிளேயர் வந்து அந்த டீமை எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, அதனால அந்த பிளேயரோட கான்ட்ரிபியூஷன் தான் நீ பார்க்க முடியும். அந்த வகையில் வந்து லமீன் யமால் வேற லெவல் விளையாடிட்டு இருக்காப்புல. எனக்கே பார்க்கறதுக்கு வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்சலோனா ஒரு பயங்கரமான யங்ஸ்டரை பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் பல வருஷத்துங்களுக்கு ஒரு யங்ஸ்டர் கிடைச்சிட்டாப்ல. ஸோ அந்த வழியில் இருக்கு. மொராட்டா ஆஸ் யூஷுவல் நான் சொல்லியிருந்தேன், சில ஸ்ட்ரைக்கர்ஸ்லாம் கிளப்புக்கு அவ்வளோவா ஆட மாட்டாங்க. பட் ஆனால் கண்ட்ரிக்குன்னு வந்துட்டு வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது எப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த வகையில் வந்து மொராட்டா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காப்ல. நீகோ வில்லியம்ஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு பயங்கரமான ஹைப் ஸ்டேஜில் இருக்காப்ல. பட் போன கேமில் ஒரு கோலை ஸ்கோர் பண்ணாப்ல ஜார்ஜியா கூட. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ரா, நிறையா மெச்சூர் பண்ணணும். அந்த ஸ்டேஜஸில் வந்து நீகோ வில்லியம்ஸ் இருக்கிறாப்ல. பார்க்கறதுக்கு சின்ன பசங்களா இருக்கீங்க, ஆனா பெரிய பெரிய வேலை எல்லாம் செய்றீங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா எல்லாம் எஸ்டாப்ளிஷ் நேம்ஸ். சானே, ஹேவர்ட்ஸ், குண்டோகன் அண்ட் மூசியாலா இஸ் பயங்கர பஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காப்புல. யங்ஸ்டராக பயங்கர ஒரு ஒன் ஃபார் த ஃபியூச்சர். கண்டிப்பாக பயன் ம்யூனிக் பயங்கரமான ஒரு பிளேயரை ஸ்கவுட் பண்ணி இப்போ வந்து விளையாடி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இஸ் பிளேயிங் இன்க்ரெடிபிள் வெல். இந்த பக்கம் லமீன் யமால்னா அந்த பக்கம் மூசியாலா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 2 டீமும் இருக்குது. பட் கம்மிங் டு த ஃபார்மேஷன் சைடு, ஸ்பெயின் ட்ரெடிஷ்னல் 4-3-3 ஆடுறாங்க. மிடில் ஆஃப் த பார்க்கில் ராட்ரி, பெட்ரி அண்ட் ஃபேப்ரியன் ரூயிஸ் ஆடுறாங்க. அந்த பக்கம் வந்து 4-2-3-1 நாகல்ஸ்மேனுடைய ப்ரிஃபர்டு ஃபார்மேஷன் வித் ஆண்ட்ரிக் அண்ட் வித் க்ரூஸ். இதுதான் வந்து அவங்களுடைய ஃபார்மேஷன். இதில் முக்கியமான இது என்னென்னு பார்த்தோம்னா, ஜெர்மனி வந்து
கவுண்டரில் எப்படியாச்சும் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுனால நடுவில் நம்ம பேக் பண்ணிடுவோம். நடுவு ஃபீல்டை வந்து நம்ம நல்லா பேக் பண்ணிடுவோம் 4-2-3-1 ஃபார்மேஷன் வச்சு. ஸோ எங்கேயாச்சும் பாலை நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது விட்டாலும் நம்ம வந்து நடுவில் வந்து அவங்க கவுண்டர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடுவில் வந்து ஆண்ட்ரிச்சும் க்ரூஸும் இருக்காங்க. ஸோ சப்போர்ட்டுக்கு டிஃபென்ஸில் சப்போர்ட் டிஃபென்ஸ் ஏற்கனவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா ரூடிகர், ஸ்லாட்டர்பேக், கிம்மிச், டேவிட் ராம்லாம் நல்லா பண்ணுறாங்க. பட் டேவிட் ராயும் கிரிமிச்சும் நிறைய வித்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ சென்டரில் வந்து அவங்களுக்கு அந்த சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக ரூடிகர், ஸ்லாட்டர்பேக்கோட சேர்த்து ஆண்ட்ரிக்கும் க்ரூஸ் ஆடுவாங்க. க்ரூஸ் அந்த பிளே மேக்கர் ரோல் ஆடுவார். ஆண்ட்ரிக் இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பர் 6 ரோல் மாதிரி ஆடுவாப்ல, ஒரு மிடில் ஆஃப் தி பார்க்கில் ஒரு டபுள் பிவட்டாக தான் இருக்கும். பட் அப்பப்போ க்ரூஸ் வந்து இந்த எங்கெல்லாம் கேப் கிடைக்குது த்ரூ பால்ஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் வந்து க்ரூஸ் ஆடிட்டு இருக்காப்ல இந்த டபுள் பிவட்டில். ஸோ இந்த அட்டாக் பண்ணும்போது வந்து நம்ம எங்கேயாச்சும் பால் விட்டு டிரான்சிஷனில் டிஃபென்சிவ் டிரான்சிஷனில் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜெர்மனி ரொம்ப இதுவாக இருக்காங்க. பட் ஸ்பெயின் இன்னொரு பக்கம் வந்துட்டு தே ஆர் வெரி கம்போஸ்ட். ரொம்ப ஸ்லோ பில்டப் தான். டக்குன்னு அடிக்கடி டிரான்சிஷன்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் வரவே வராது. தே ஆர் வெரி குட் சப்போர்ட் வித் ராட்ரி. போன கேம் ஜார்ஜியா கூட வந்து அந்த ஒரு ஓன் கோல் கன்சீட் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திணறினாங்கன்னு சொல்ல மாட்டேன். அடின்னு போனாங்க. ஆனால் கோலை மட்டும் போட முடியல அன்டில் த கிளச் பிளேயர் ராட்ரி வந்து எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸ் வந்து கோல் போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட டேப் ஓப்பன் ஆகி போச்சு. அப்புறம் அடிக்கடி எல்லாரும் வந்து ஜாலியாக விளையாட்டு போனாங்க. டேனி ஆல்மோ ஒரு கோல், நிக்கோ வில்லியம்ஸ் ஒரு கோல்னு எல்லாரும் வந்து ஜாலியாக போட்டுட்டு போனாங்க. ஸ்பெயினுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இந்த கேம்லேன்னு பார்த்தா அவங்களுடைய விங் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோ வில்லியம்ஸாக இருக்கட்டும், லமின் யமாலாக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து டேவிட் ராய்ம் அண்ட் கிமிச். இந்த டேவிட் ராய்ம் அண்ட் கிமிச் வந்து அவங்க வித்த ஹோல்ட் பண்ணுறனால வந்து இவங்க 2 பேர்த்துக்கு நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும். பட் அதை கவர் பண்ணுறது ஆண்ட்ரிச்சும் க்ரூஸும் வந்துடுவாங்க. எங்கெல்லாம் நம்மளுக்கு கேப் இருக்குதோ ஆனால் அவங்க நல்லா ஹையப் போயிட்டாங்கன்னு இவங்க வித்த ஹோல்ட் பண்ணி இவங்க வந்துட முடியும்ல. ஸோ இந்த கேம் வந்து ரெண்டு சைடோட சென்டர் பேக்ஸும் வந்து ரொம்ப கஷ்டம். அமெரிக் லப்போர்ட் வந்து சவுதி அரேபியா போயிருந்தாலும் வந்து மெயின் ஸ்டேவாக ஸ்பெயினுக்கு வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காப்புல. அவரும் சரி, நம்ம லீனா மேண்டோ சரி, இவங்க 2 பேருமே இங்கே ரொம்ப சாலிட். அந்த பக்கம் வந்து ரூடிகர் அண்ட் ஸ்லாட்டர்பேக் சொல்லவே வேணாம், அவங்க பயங்கர சாலிடாக இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த கேம் வந்து விங்ஸ்ல இருந்து கிராஸ் போட்டு எவனாச்சும் இப்போ ஹேவர்ட்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் செஸ்ட் டவுன் பண்ணி மற்றவங்களாம் வந்து சானேவா இருக்கட்டும், மூசியாலாவா இருக்கட்டும், இல்லை குண்டோகன் நம்பர் 10 ஆறாப்ல அவங்களா இருக்கட்டும், தே கேன் கம் இன் டு தி கேம் அண்ட் டேக் ஷாட்ஸ் ஃப்ரம் தி எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸ். ஸ்பெயினில் அதே தான் மொராட்டா பண்ண போகிறான். மொராட்டா வந்து இஸ் கோயிங் டு பிளே த ஹை அப் ரோல், பாலை டிராப் இன் பண்ணி வாங்கிட்டு நீகோ வில்லியம்ஸையும் லமின் யமாலையும் 1-on-1 பொசிஷன்ஸில் கொண்டு போய் நிற்க வச்சு எப்படியாச்சும் கிராஸ் பண்ணுங்கன்னா நம்ம யாராச்சும் வந்து ஃபினிஷ் பண்ணலாங்கிறதுலாம் இருக்குது. ஏன்னா ஸ்பெயின் ஆர் நோட் ஃபார் டேக்கிங் அ ஹை நம்பர் ஆஃப் ஷாட்ஸ். பயங்கரமாக ஷாட்ஸ் இருக்கு. போன கேமில் மட்டுமே 32 ஷாட் எடுத்தாங்க ஜார்ஜியா கூட. ஸோ அது ஜார்ஜியா ஆப்வியஸ்லி அது ஜெர்மனி கூட நடக்குமான்னு சொல்ல முடியாது. பட் தே ஆர் நோன் ஃபார் டேக்கிங் சோ மெனி நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் அட் தி எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த அதர் சைட் ஜெர்மனி they will play through the press, they will play through the middle. கடைசி வரைக்கும் போய் எவன் ஃப்ரீ மேன் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பாஸ் பண்ணி கோல் போட ட்ரை பண்ணோம். நம்ம பியூட்டிஃபுல் ஃபுட்பால் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு ஜெர்மனி இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்ல வந்து ஜெர்மனி எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஐ எம் ஸ்டில் கோயிங் ஃபார் ஸ்பெயின். ஏன்னா ஸ்பெயினோட பியூட்டிஃபுல் ஃபுட்பால் வந்து வேற லெவலில் இருக்கு. ஸோ எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பெயின். அண்ட் ஐ திங்க் மொராட்டா will score a goal. எனக்கு இதோட இந்த கேம் எனக்கு என்ன தோணுது, மொராட்டா கண்டிப்பாக கோல் ஸ்கோர் பண்ணுவான்னு. அது மட்டும் இல்லாமல் லமின் யமால் ஒரு அசிஸ்டோ ஒரு கோலோ கண்டிப்பாக அவன்ட்டி உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஜெர்மனிக்கு வந்து ஐ டோன்ட் நோ, எனக்கு என்னமோ குண்டோகன் கோல் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அதை தவிர்த்து பெருசாக எனக்கு ஜெர்மனி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது போர்ச்சுகல் வர்சஸ் பிரான்ஸ். இது வந்து அண்ணன் வர்சஸ் ஆமை அந்த ரேஞ்சு கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. ஆமையும் பெரிய ஃபார்ம்ல இல்லை, அண்ணனும் அடிச்சு பார்க்குறாப்புல கோல் மட்டும் வரமாட்டேங்குது. பெனல்ட்டியும் ட்ரை பண்ணாப்புல அதுவும் மிஸ் ஆகி போய் வரிசையில் அந்த பெனல்ட்டிஸில் போட்டாப்புல. அப்புறம் அந்த அன்னைக்கு வந்து டியகோ கோஸ்டா வந்து வேற லெவலில் விளையாடி முடிச்சு கொடுத்தா அந்த கேம் அவங்களுக்கு வந்து பெனல்ட்டி சேவ்ஸ் பண்ணி. பட் இந்த தடவை அப்படி வரைக்கும் கொண்டு போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா பிரான்ஸு கோல் போட மாட்டேங்கிறானுங்க, போர்ச்சுகல் கோல் போட மாட்டேங்கிறானுங்க. யாராச்சும் போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த கேம் இருக்க போகுது. எவனாச்சும் கோல் போடுவானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கேமு. ஏங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா 2 டீமுமே நல்லா கிரியேட் பண்றானுங்க. ஆனா எவனுமே உள்ளடிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்லயே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால எவன் வந்து கோல் போடுறானோ அவன் தான். ஒரு கோல் போட்டா கூட இந்த கேம் முடிஞ்சு போயிருந்தான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் டிஸ்சாம்ஸ் 2 ஓன் கோல், ஒரே ஒரு கோல். இதை வச்சுக்கிட்டு குவார்டர் ஃபைனல் வந்துட்டாங்க. எப்படின்னு யாருக்குமே தெரியல. அந்த கோலும் பெனல்டி கோல். ஓப்பன் பிளேல இன்னும் ஒரு கோல் போடல பிரான்ஸ். இந்த பக்கம் போர்ச்சுகல் வந்து 5 கோல் போட்டாங்க. பட் 3 அகைன்ஸ்ட் கன்சீடும் பண்ணியிருக்காங்க. போர்ச்சுகல் அகைன்ஸ்ட் ஸ்டேபிள் 4-3-3, இங்கே பிரான்ஸும் ஸ்டேபிள் 4-3-3 தான். ஸோ இதில் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாக்டிக்கல் பேட்டில்லாம் பெருசாக 2 டீமும் ஈவன்லி மேட்ச்டாக தான் இருக்கும்.
பெரிய பிரச்சனை போர்ச்சுகல்கிட்ட வந்து அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் ஆஃப் ஃப்ரண்ட் குவார்டெட் ப்ரூனோ பெர்னாண்டஸ், ரஃபேல் லயாவ், ரொனால்டோ அண்ட் பெர்னார்டோ சில்வா. நல்ல அட்டாக்கிங் ஃப்ரண்ட் குவார்டெட் மாதிரி தான் தெரியுது. 4-3 ஃபார்மேஷன் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ஒரு குவார்டெட் மாதிரி தான் ஆடுவாங்க. ரொனால்டோ அப் டாப் மாதிரி ஆடுவாப்ல. ஸோ இந்த 3 பேரும் வந்து போன கேம்ல யார் கூட ஆடினாங்க? போன கேம் ஸ்லோவேனியாவே யாரோ கூட ஆடினாங்கல்ல. அந்த இவங்க மீதி 3 பேர் அண்ணனுக்கு அவ்வளவா சான்சஸே கிரியேட் பண்ணவும் முடியல. ஏன்னா இவங்க எல்லாருமே போய் இவங்களே கிராஸஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இவங்க போடுற கிராஸா இருக்கட்டும், யாரு கேன்சல்ல போடுற கிராஸா இருக்கட்டும், இல்லைன்னா மெண்டஸ் போடுற கிராஸா இருக்கட்டும், இவங்க கிராஸஸ் வச்சு தான் விளையாடிட்டு இருக்காங்களே தவிர அந்த அண்ணனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 3 வந்து அவ்வளவா கிரியேஷனும் பண்ணல. ஸோ அதனால நான் எதுக்கு சொன்னேன்னா, டியேகோ ஜோட்டா வந்து 75th மினிட் 80th மினிட்ல வந்தான். அவன் வந்து பால் அவனே டிரைவ் பண்ணி போய் 3 பேரை தாண்டி அண்ணனுக்கு நல்லா சான்ஸ் எல்லாம் கொடுத்தான். ஆனால் இவங்க 3 பேர் அதை பண்ணவே இல்லை. கிராஸ் பண்றதுக்கே தான் பெர்னார்டோ சில்வாவும் பார்க்கறான், லயாவும் பார்க்கறான், ப்ரூனோ பெர்னாண்டஸ் எப்படியாச்சும் அவனும் சிப் பண்ணணும் தான் பார்க்கணும் தவிர நடுவில் விளையாடணுங்கிற இதுவே எண்ணமே அவங்களுக்கு இல்லை. ஏன்னா பிரான்ஸுக்கு வந்து நீ சிப்பெல்லாம் பண்ண முடியாது. சலீபாக்கு இருக்கிற ஸ்பீடா இருக்கட்டும், ஊப்பமெக்கானோக்கு இருக்கிற ஒரு அந்த டேக்லிங் பண்ற அபிலிட்டியா இருக்கட்டும், நீ வந்து இந்த சிப் பண்றதோ கிராஸ் பண்றதோ ஈஸியா 2 பேரும் ஹெட் பண்ணிடுவானுங்க வெளியே. ஸோ அதுல வந்து ஈஸியா நம்ம ஒன்றும் கோல் போடக்கூடிய சான்ஸ் கிரியேட்டே பண்ண முடியாது. அந்த பக்கம் வந்து கூண்டே இருக்கா, அந்த பக்கம் தியாகோ ஹெர்னாண்டஸ் இருக்கான். ஸோ இந்த மாதிரி நீ சும்மா கிராஸ் பண்ணி கோல் போடலாங்கிறதுல பிரான்ஸ் நடக்காது. ஸோ அதனால போர்ச்சுகல் ஹேவ் டு ஃபைண்ட் அ வே. அண்ணன் ஹேஸ் டு கம் பேக் இன் ஃபார்ம். அதான் வந்து சொல்லி ஆகணும். இந்த பக்கம் பிரான்ஸ் கோல் போடக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கிரீஸ்மன், எம்பாப்பே அண்ட் தூராம் தான் மேலே ஆடுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஸ்டேபிள் மிட்ஃபீல்டில் ராபியோ, சூவமேனி அண்ட் காண்டே ஆடுறான். ஸோ எனக்கு தெரியலைங்க, இந்த 2 டீமுமே எங்கே கோல் போடுன்னே தெரியல, சொல்ல முடியாது. இந்த கேமுமே வந்து எக்ஸ்ட்ரா டைம் முடிஞ்சு பெனல்டிஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஃபார் சம் ரீசன் எனக்கு வந்து போர்ச்சுகல் ஜெயிக்கும். அண்ணன் வந்து அட்லீஸ்ட் ஒரு கோல் இல்லைன்னா ஒரு அசிஸ்ட் செட்டப் பண்ணி கொடுப்பாப்ல அப்படிங்கிற ஒரு யோசனையோட இருக்கேன். ஏன்னா அண்ணன் வெறித்தனமா வராப்புல இந்த கேமுக்கு. போன கேம் ஆட இணையோட இப்படி பேசுனீங்க, வாரடா இந்த கேம் இருக்க போது பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வரப்போற மாதிரி எனக்கு ஒரு யோசனை. ஏன்னு எனக்கு தெரியல. யூஸ்வலா அண்ணன் பத்தி அப்படி பேச மாட்டேன், பட் இந்த கேம் எனக்கு அப்படி தோணுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க யார் வின் பண்ணுவாங்க கமெண்ட்ல போடுங்க. கேம் வெல்கம் டு கேரத் சவுத்கேட் பால். நான் நேத்தான் படிச்சேன். மார்க் கேஹியை டிராப் பண்ணிட்டு யாரையும் எடுத்து எஸ்ரி கான்சாவை தூக்கிட்டு வந்துட்டு பேக் 3 ஆட போறான். அப்படி பார்த்தா வந்து ட்ரிப்பியர் வந்து விங் பேக்கா ஆடுவான். ரைட் சைடுல யாரு விங் பேக்கா ஆட போறாங்கன்னு தெரியல. ஏன்னா வாக்கர், ஜான் ஸ்டோன்ஸ் அண்ட் எரிக் கான்சா வந்து பேக் 3 ஆட போறாங்களாமா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஒருவேளை அப்படி ஆடிக்கிட்டு ட்ரெண்ட்டுக்கு இது கொண்டாந்து வச்சு விங் பேக்கா ஆட வச்சா கூட ஏதாச்சும் நடக்குமோ என்னவோ. போன கேமு ஃபிளாட்டுனா ஃபிளாட்டு, அப்படி ஒரு ஃபிளாட்டு, ஐயோ அதுக்கெல்லாம் நம்ம பேசவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபிளாட்டா இருந்துச்சு. நம்ம மும்பையில் இருக்கிற அத்தனை ஃபிளாட்ஸ் கூட இருந்திருக்காரு. பட் இங்கிலாந்து ஃபுட்பால் அவ்வளோ ஃபிளாட் இருந்திருக்கு. எனக்கு சொல்றதுக்கே தெரியல. எல்லாரும் கதறாங்க, பண்டிட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு கதறாங்க. டேய் ஏதாச்சும் மாத்துங்கடா, கொஞ்சமாச்சு மாத்தி விளையாடுங்கடா அப்படின்னு கதறாங்க. எவ்வளவுதான் ஆனாலும் அந்த ஃபில் ஃபோடனை டிராப் பண்ணி ஆந்தனி கார்டனையும் அந்த பக்கம் கொண்டு வர போறதும் இல்ல சரி சாக்காவே உட்கார வச்சுட்டு ஃபோடனை இந்த பக்கம் ஆடியாச்சும் ஏதாச்சும் பண்ணலாமான்னு கொண்டு வர போறது இல்லை. ஏன்னா சாக்காவை தூக்கி பையன் லெஃப்ட் பேக்கா போட்டான் கடைசி 10 நிமிஷத்துக்கு. அப்பதான் கோல் பாமரை கொண்டாந்தான். டே அது ஸ்டார்டிங்லேயே பண்ண வேண்டியதாண்டா, கோபாமரை வச்சு ஆட வேண்டியதாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நேரம் அவனுக்கு ஆடின டீம்ஸே லோவர் ரேங்க் டீம்ஸ், அது கூடயே கோலுக்கு முக்குனானுங்க. சுவிட்சர்லாண்டோட டிஃபென்ஸுக்கு ஒரு கோல் போட முடியுமானே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் சுவிட்சர்லாண்ட் இருக்குது. அவனுங்க இன்னும் அந்த ஜெர்டன் ஷக்கீரியெல்லாம் ஆட வைக்கவே மாட்டேங்கிறானுங்க. போதும், நாங்க ஈஸியா விளையாடிட்டு இருக்கிற இட்டலியவே போட்டு குழந்துகிட்டு வந்தோம். நாங்க எதுக்கே கஷ்டப்பட்டு வந்து இருக்கிற அட்டாக்கர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க ஆடிட்டு இருக்கானுங்க இன்னொரு பக்கம் சுவிட்சர்லாண்ட். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த டீம் கூட இவனுங்க ஒரு கோல் போட்டாலே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்குது இந்த இங்கிலாந்து டீமோடைய செட்டப். ஏன்னா எனக்கு வந்து சுவிட்சர்லாந்து டீமோடைய டிஃபென்ஸ் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த டிஃபென்ஸ்ல வந்து அந்த ஃபேபியன் ஷேரா இருக்கட்டும், அகான்ஜியா இருக்கட்டும், அந்த ராட்ரிகஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா அந்த மிட் ஆஃப் த பார்க்ல வந்து அந்த டிஃபென்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய 4 பேர் உண்டான மிட்ஃபீல்டும் ஆடுறாங்க. அவங்க 3-4-2-1 மாதிரி ஆடுறாங்க. அட்டாக்ல அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. பட் அவங்க அந்த ஒரு கோலை போட்டாலும் கூட அவங்க உள்ள போல குவாலிஃபை ஆகிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. ஏன்னா இங்கிலாந்துக்கு அதுவே முடியாது. அந்த லட்சணத்துல இருக்கு. we can easily expect an upset கூட இல்லை, இது நார்மல் தான். எனக்கு தெரிஞ்சு சுவிட்சர்லாண்டு தான் குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்துல இருக்கிற எல்லாரும் பொட்டி படுக்கி கிளப்பிட்டு வெளியே கீழே வர வேண்டியதான். ஏன்னா போன கேம் அப்படி ஜெயிச்சதுக்கே ஓவர் செலிப்ரேஷன் பண்ணி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வேர்ல்டு கப் ஜெயிச்ச அளவுக்கு சீனா போட்டாங்க. அதனால நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை.
ஐ திங்க் இங்கிலாந்து வில் பி கமிங் ஹோம் தான். நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கிலாந்து வில் பி கமிங் ஹோம், சுவிட்சர்லாந்து வில் பி கோயிங் த்ரூ டு த செமிஃபைனல்ஸ் தான். இதுக்கு இல்லை பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நானே சவுத் கேட்டுக்கு ரொம்ப முட்டு கொடுத்து இப்போ அடி வாங்கிட்டு இருக்கேன். அதனால என்னால் இனிமேல் முட்டு கொடுக்க முடியாது. தெற்கு வாசல் உன்னால் முடிஞ்சா பண்ணுங்க, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. இந்த பிளேயர்ஸை வச்சு உங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னா வேற ஒன்றுமே பண்ண முடியாது. தேங்க்ஸ் ஃபார் த மெமரிஸ் கேரட் சவுத்கேட். யூ வில் பி ரிமெம்பர்டு ஃபார் எவர் இன் தி இங்கிலாந்து ஃபுட்பால் செட்டப். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது வந்து நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் டர்க்கியே. இதில் வந்து நான் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற கேம் மறுபடியும். ஏன்னா டர்க்கி பயங்கர அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடக்கூடிய ஒரு செட்டப்பில் டர்க்கி இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த போன கேமே. என்னடா இப்படி சூப்பராக ஆடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பெரிய நேம்ஸ் அவ்வளோவா இல்லைனாலும் அப்கமிங் நேம்ஸ் அவ்வளோவா இருக்குது. நம்ம அந்த சைடு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடா குலர் வந்து இதில் ஆடிட்டு இருக்காப்புல, அந்த இல்டிஸ் அவங்க வந்து நல்லா இருக்கா, இல்மாஸ் இவங்க எல்லாமே நல்ல அப்கமிங் பிளேயராக இருக்காங்க. அந்த காச்கு இவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல அப்கமிங் பிளேயர்ஸாக ஒவ்வொரு கிளப்லேயும் வந்து அவங்களுடைய அகாடமிலலாம் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால் ஃப்ரம் டர்க்கியை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த டாக்டிக் அனாலிசிஸ் அந்த லொட்டு பற்றி இப்போல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அவுட் ஆஃப் பொசிஷன் அது இதுன்னு. ஆனால் எனக்கு இந்த மார்செலோ பியல்சா பால் வந்து இப்போ நான் எங்கேயுமே பார்க்க முடியறது இல்லை. அதை நான் டர்க்கியை தான் பார்க்குறேன். என்ன ஆனாலும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்டா அப்படிங்கிற மாதிரி வந்து டர்க்கி ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாண்டெல்லா வந்து பயங்கரமாக ஆட வச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ தான் பார்த்தேன் ஒரு பேர். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நெதர்லாண்ட்ஸ் அவங்க கன்வின்சிங் ஆன ஒரே கேம் அந்த ரொமேனியா கேம் தான். அது வரைக்கும் இவனுங்களே வந்து திக்கி திண்டாடி இருந்தானுங்க ரொமேனியாச்சு. நெதர்லாண்ட்ஸு போன கேம் அதிகமாக 3 கோல் போட்டாங்க. அதில் கோடி கேக்போ வந்து வேற லெவல், கிட்டத்தட்ட பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் மாதிரி கோடி கேக்போ இப்போதைக்கு ஆடிட்டு இருக்கான். டைட் ஆன் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்ஸ், 3 கோல்ஸ். அதுவும் இல்லாமல் 2 அசிஸ்ட். போன மேட்ச் ஒன்றும் இல்லாமல் ஒரு அசிஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தா டானியல் மாலனுக்கு. ஸோ மாலன் 2 கோல், கோடி கேக்போ 1 கோல் இருந்தாங்க. இட் ஷுட் பி அன் ஈஸி கேம் ஃபார் நெதர்லாண்ட்ஸ். ஆன் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா ஈஸி கேம். ஆனால் போன கேமுக்கு வரைக்கும் நெதர்லாண்ட்ஸ் ஒன்றுமே பண்ணல. ஸோ அதே நம்ம சொல்லித்தான், நம்ம சும்மா ஈஸி கேம்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா போன கேம் வரைக்கும் நெதர்லாண்ட்ஸும் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல. டர்க்கியே ஹேவ் அன் அவுட் சைட் சான்ஸ். ஏன்னா டர்க்கியோடைய அந்த 2 டிஃபென்சிவ் சென்டர் பேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா விளையாடிருக்காங்க. ஸோ அதுவும் இருக்குது. பட் டர்க்கி வந்து ஆஸ்திரியாவுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் கொடுத்தாங்க, அது ஆஸ்திரியா எடுக்கல. ஸோ அதனால் அதை நெதர்லாண்ட்ஸும் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு அப்படிங்கிறது தெரியல. ஸோ கோடி கேக்போ, டானியல் மாலின் அண்ட் மெம்பிஸ் டிபாய் இவங்க எல்லாமே, ஜாவி சிமான்ஸு, ஸ்டீவன் பர்வைன் இவங்க எல்லாமே நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க. பர்வைனை தூக்கிட்டு நம்ம வந்து மாலினை கொண்டாந்தாப்புல செகண்ட் ஹாஃபில். டிபாயும் 2-3 சான்ஸ் 6 அடித்தான். கேர்ள் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு மேலே தான் அடித்தான் டிபாய். ஸோ அதனால் இவங்கெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி சொல்லவே வேணாம், நாதினாட்கே, வர்ஜில் வேண்டேக், ஸ்டெஃபன் டிவ்ரிட்ஜ் அண்ட் டம்ஃப்ரீஸ் இவங்க எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் ஷுட் பி அன் ஈஸி கேம் ஃபார் நெதர்லாண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இட் ஷுட் பி ஈஸி டு கோ த்ரூ. ஆனால் கிடைச்ச சான்ஸை எடுத்தால் அந்த டர்க்கியோட சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகுது. பட் ஐ ஃபீல் இட் ஷுட் பி அன் ஈஸி கேம். ஜாவி சிமன்ஸோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் ஐ திங்க் இட் ஷுட் பி ஈஸி இந்த 4-3-1 ஃபார்மேஷன்ல. அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஸோ இந்த 4 கேம்ல 4 வின்னர்ஸ் யார் உள்ள போவா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு வந்து இட் ஷுட் பி நெதர்லாண்ட்ஸ், இட் ஷுட் பி சுவிட்சர்லாந்து, இட் வில் பி போர்ச்சுகல் அண்ட் இட் வில் பி ஸ்பெயின். இந்த 4 தான் உள்ள போவாங்க அப்படிங்கிற என்னோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. திஸ் இஸ் கௌதம் சைனிங் ஆஃப். டாடா பை பை அண்ட் டேக் கேர்.